பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கு. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது நம்ம 2 செகண்டில் விக்கல் மற்றும் கொரட்டை விடுறது இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்களே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இதுக்கு பெருசாக மருந்தோ மாத்திரையோ செலவோ எதுவுமே ஆகாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்களோட மிஸ்ஸஸ் தான். அதனால் இந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு மனமார நன்றியை சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் எனக்கு இந்த மெடிக்கல் சம்மந்தமாக இந்த விஷயம் எனக்கு கிடைச்சே இருக்காது. நம்ம தண்ணி எதனால் குடிக்கிறோம்? சாப்பிடும்போது பொதுவாக தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பல சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு விக்கல் வந்துடும், தொண்டை அடைச்சிக்கும், அதனால் நான் தண்ணி குடித்தே தான் ஆகணும் அப்படின்னு நம்மளோட கூற்றை முன் வைப்போம். உணவு சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா ஜீரணம் வந்து கம்மியாயிடும். விக்கல் வருதுன்னா என்ன பண்ணணுன்னாக்கா, உங்களோட சுவாசத்தை அப்படி இழுத்து ஒரு 3 செகண்ட் நிப்பாட்டிட்டு அப்புறமா சுவாசத்தை விட்டிங்கனாக்கா அந்த விக்கல் வந்து உடனே காணாமல் போயிடும். எனக்கெல்லாம் 2 செகண்டு 1 செகண்டே போதுமானது. அடுத்தது ரொம்ப கொரட்டை விடுறாங்க, கொரட்டை சவுண்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிவோர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துருக்குது. ஆண்கள் இடது சைடாக ஒதுக்களித்து திருப்பி படுத்தா அந்த கொரட்டை வந்து காணாமல் போயிடும். இதை ஒரே நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 செகண்ட்லேயே கொரட்டை வரத்தெல்லாம் நின்று போயிடும். அவ்வளோ பெரிய அரிய கலையை எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நல்ல தருணத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றி, பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட்டு. நன்றி.